ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நீ என்கிட்ட நீண்ட நாளாக எதிர்பார்த்த உன்னுடைய படிப்பு விஷயமும் வேலை விஷயமும் திருமண விஷயமும் குழந்தை சம்பந்தப்பட்ட எதிர்கால விஷயமும் நல்ல ஆரோக்கியமான உடல்நலத்துக்காக நீ என்னிடம் கேட்ட வேண்டுதலும் எல்லாவற்றையுமே இப்போது நீ எதிர்பார்த்தது போலவே நிறைவேற்றி உன் மனசுல மகிழ்ச்சியை கொண்டு வருவதற்காக தான், அந்த சந்தோஷ செய்தியை சொல்றதுக்காக தான் உன் சாயப்பா உன்னை தேடி வந்திருக்கேன். நீ எதிர்பார்த்த அந்த நல்ல விஷயம் நீ நினைச்சது போலவே நல்லபடியா நடந்து முடிய போகுது. நீ மட்டும் எதையும் எதிர்மறையாக நினைக்காமல் இருந்தாலே போதுமென் செல்லமே. இனி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் மனசுக்கு நல்லதாகவே நடந்து முடியும். நீ ஏன் தேவையில்லாம குழப்பத்தோடும் கவலையோடும் வாழ்ந்து பரிதவிக்கிறாய்? நீண்ட நாளா நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்டது போல உனக்குன்னு சொந்தமா நீ வீடு வாங்கக்கூடிய யோகத்தையும் உன் வாழ்வில் வரவழைச்சிட்டே என் செல்லமே. இனி நீ தயங்கவும் வேணாம். உனக்கான பண தேவைகளையெல்லாம் பூர்த்தி செய்து உன் பண கஷ்டத்தை போக்கி உன் கனவுகளையெல்லாம் நனவாக நான் மாற்றி கொடுக்குறேன். அன்பா இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, கிடைக்காதுன்னு தெரிஞ்ச பிறகும் எதிர்பார்க்காதே என் செல்லமே. நல்ல குணம் படைச்ச உனக்கு நல்ல விஷயங்களையும் நல்ல குணம் கொண்ட மனிதர்களையும் தான் உன்னிடம் சேர்ப்பேனே தவிர, விவரம் அறியாமல் நீ எதிர்பார்க்குற எல்லா விஷயத்தையும் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்தா நாளைக்கு உன் நிம்மதி உன்கிட்ட இல்லாமல் அல்லவா போய்விடும். பொக்கிசம் போன்று இருக்கக்கூடிய உன்னுடைய மதிப்பை எல்லாரும் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரமும் காலமும் கூடி வரதான் போகுது. அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இரு என் தங்கமே. உன்னுடைய மன வேதனைகள் எல்லாம் சீக்கிரம் உன் மனசை விட்டு மறைஞ்சு போகும்படி நீ நினச்ச எல்லாத்தையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். நீ சங்கடப்படவே வேணாம். எப்போதும் உன் சாயப்பா உனக்கு துணையாக நான் இருப்பேன் அல்லவா. உனக்காக நான் இருக்கும்போது எல்லாத்தையும் நிச்சயமாக மாற்றி அமைப்பேன். நிம்மதியாக மட்டும் நீ இருந்தா போதும். அடைச்ச கதவுகள் அத்தனையும் திறக்கப்படும் என் செல்லமே. உன்னுடைய முயற்சியாலேயே நீ நினைச்ச காரியங்களையெல்லாம் நிறைவேற்றி கொடுக்க உன் சாயப்பா நான் வந்துட்டேன். நீ இனிமே புது பொலிவோட சந்தோஷமா புத்துணர்ச்சியோட மனமகிழ்வோட மனநிறைவோட வாழ்வதற்கான வேலைகளை எல்லாம் நான் முடிச்சிட்டேன். நீ நினைச்ச சுப காரியங்கள் எல்லாம் நினைத்தது போலவே நடந்து முடியும் என் செல்லமே. நீ நினைச்சது நல்லதாக இருக்கும்போது நடப்பதும் நல்லதாக தானே இருக்கும். கலங்க வேண்டாம். உன் துன்பங்கள் எல்லாம் தீர்ந்து என்னுடைய அருளால் இனி உன் வாழ்க்கையில எல்லாம் நல்லதாக நடக்கும். உன் மனசுக்கு நிம்மதியை தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் உன் வாழ்க்கையில நான் நடத்துகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த அந்த சந்தோஷமான விஷயங்கள் நல்லபடியாக நடந்து உன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போய் உனக்கான மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் மன திருப்தியையும் மன நிம்மதியையும் உனக்காகவே நான் உண்டாக்கி தருவேன் என் செல்லமே. இன்னைக்கு காலையில் கூட நீ ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தது எனக்கு தெரியும். ஐயோ, அது என்னாகுமோ ஏதாகுமோ நினச்சி குழம்பிக்கொண்டே இருந்தாயல்லவா. இப்படி தான் நீ பல விஷயங்களில் தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்கிட்டு ஒலட்டிக்கிட்டு நீ ஏன் உனக்கு மன வருத்தத்தை கொடுத்துக்கிற. உனக்கு துணையாகவும் சாயப்பா நான் இருக்கும்போது என்ன நடந்தாலும் கவலை இல்லைங்கிற மாதிரி எல்லாவற்றையும் தைரியமாக எதிர்கொள்ள தயாராகு. உன்னுடைய சூழ்நிலை எனக்கு புரியுது. நீ நினச்ச மாதிரி சில நிகழ்வுகள் நடக்காத போது அது உனக்கு ஏமாற்றத்தையும் வருத்தத்தையும் கொடுக்குதுன்னு எனக்கு புரியுது. ஆனால் எல்லாத்துக்கும் காரணம் இருக்கிறதல்லவா. தாமதமாகக்கூடிய காரியங்களையும் சரியானபடி உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க உன் சாயப்பா நான் இருக்கேன். உன் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களையும் உன்னை சுற்றி இருக்கிறவங்க வாழ்க்கையிலையும் என்னென்ன நன்மைகள் நடக்குது, எல்லாரும் எவ்வளவோ சந்தோஷமாக வாழ்கிறாங்களே நினச்சி நீ அவங்க குடும்பத்தை பார்த்து மனசு யோசனைப்படுவதோ பொறாமைப்படுவதோ அவர்களோடு உன்னை ஒப்பிட்டு போட்டியிடுவதோ வேண்டாம். உன் மனசளவில் நீ உனக்கு கிடைச்ச வாழ்க்கையை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கிட்டு வாழ தயாரானினா அவங்களுக்கு கிடைச்சதை விட அற்புதமான வாழ்க்கை கூடிய சீக்கிரம் உனக்கும் வந்து சேரும் என்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளேன் செல்லம். யாருக்காவது ஏதாவது நல்லது நடந்தா அதுக்காக சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்லி பழகுனினா அது காந்த சக்தி போல உனக்கும் நல்லதை நடத்தி கொடுக்கும். இதனால் வரையும் நீ கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளையும் நான் அறிவேன் என் செல்லமே.
நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்த பல விஷயங்களை நான் நடத்தி கொடுக்க தயாராயிட்டேன். சில நேரங்களில் சில விஷயங்கள் நீ எதிர்பார்த்தது போல நடக்காமல் போயிருந்ததுன்னா அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அது நடந்திருந்தா நிச்சயமாக உனக்கு நிம்மதியை கொடுத்திருக்காது. அது உனக்கான தீமைதான் என்பதால் தான் அது உன் வாழ்வில் நடக்காமலும் கிடைக்காமலும் நான் செய்து முடித்தேன். வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களும் எதிர்பார்ப்புகளும் ஏமாற்றங்களும் எல்லாமே கலந்தது தான் இயல்பான விஷயம். உன் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் மட்டுமே இருக்கும்னு முடிவு செய்கிறத விட்டுட்டு, ஏன் இப்படி நடந்ததுன்னு யோசிக்கிறத விட்டுட்டு, இனிமே உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கையை, மனநிறைவான வாழ்க்கையை நான் அமைச்சு கொடுப்பேன்னு என்னை நம்பு. கவலைப்படாமல் உன்னுடைய வேலைகளை மட்டும் நீ செய்தால் போதும். உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் உன் சாயப்பா நான் நடத்தி முடிப்பேன்.